திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது எப்படி மாணவர்களும் இளைஞர்களும் திமுகவை வந்து ஆட்சி பீடத்தில் ஏற்றினாங்களோ அதே மாதிரி இப்போ தாவேக்கால பெரிய பட்டாளம் இருக்குது. இந்த பட்டாளம் எடுத்து போய் அவங்கள வந்து ஆட்சி பீடத்தில் அமர வச்சிரும். அப்போ அவங்கள சிறுமைப்படுத்தணும், அவங்கள வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்ற வெறுப்போடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இளைஞர்கள் நீங்கள் அவங்கள தற்கொலைன்னு சொல்ல உங்கள் மேலே வெறுப்பு தான் அவங்களுக்கு இன்னும் அதிகமாகும். இப்போ 10 மடங்கு விஜய்க்கு தீவிரமாக இருந்தனா இப்போ வந்து நீங்கள் வந்து 100 மடங்கு 50 மடங்கு ஜாஸ்தி ஆகும். இப்போ இதை புரிஞ்சுக்காம அவங்கள தற்கொலைன்னா அவன் எப்படி தற்கொலை ஆகும்? தற்கொலைன்னா என்ன செய்யணும்? தற்கொலைன்னா எல்லாரும் உட்காந்து கட்டுரை எழுதிட்டு இருக்குமா? அப்படின்னு தான் திமுகவில் இருக்கிற எல்லாருமே பொலிட்டிக்கலி எல்லா பொலிட்டிக்கல் ஃபிலாசபர்ஸா. ஆனால் தற்கொலைன்னு சொல்லி இவங்க அந்த திரும்ப இளைஞர் விமர்சனம் பண்ணுறதுனால இவங்களுக்கு இன்னும் லாஸ்ட் தான் ஆகும். யங்ஸ்டர்ஸ் திரும்ப இவங்களுக்குள்ள வரவே மாட்டாங்க. அதான் உண்மை. வாரிசு அரசியல்னு சொல்றாங்கல்ல, வாரிசு அரசியல் கிடையாது. மக்கள் தான் விருப்பப்பட்டு அழைச்சாங்க. யார? உதயநிதியை அழைச்சாங்க. அவராலாம் போல அப்படின்ற மாதிரி. உதயநிதியை விட தகுதியானவர்கள் அங்க இல்லையா? துணை முதல்வன்ற பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது தானே. சேப்பாக்குல வேற கேண்டிடேட்டே இல்லையா? ராஜேந்திர சோழன்ற மாதிரி மன்னராட்சியாவே அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. விஜயோடைய வளர்ச்சி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் எல்லா அரசியல் கட்சிகளிலும் சலசலப்பை ஏற்படுத்தும். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகை பிலிக்ஸ் அவர். வணக்கம் சார். வணக்கம். பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் விட்ட அறிக்கை தான் பேசும் பொருளாக இருக்குது. அதுவும் அறிவு திருவிழான்னு சொல்லி தாவேக்க விமர்சனம் பண்ணுறதே ஒரு இதாக வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறது எப்படி பார்க்குறீங்க? உண்மையாக தான் பார்க்குறேன். அங்கே பேசினவங்க எல்லாமே விஜய மறைமுகமாக துணை முதல்வர் தொடங்கி எல்லாருமே எக்ஸப்ட் மருத்துவர் நாகநாதன் தாண்டி தவிர மற்ற எல்லாருமே அதை தானே பண்ணாங்க. இப்போ அதுக்காகவே ஒரு விழா அறிவு திருவிழாவே பேரை வச்சுட்டு ஃபுல்லாக வந்து விஜய் திட்டுவதற்காகவே ஒரு விழா நடத்தின மாதிரி தான் இருக்குது. இல்லை, பல எழுத்தாளர் இருக்கட்டும், லாஸ்ட்டாக பேசின வைகோவாக இருக்கட்டும், கருப்பள்ளி அப்பண்ணா இருக்கட்டும், இவங்கெல்லாம் தொடர்ச்சியாக தற்குறின்ற விஷயங்களை வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி பேசுனது. கடைசியாக வந்து எழிலன் ஒரு கோட்ஸ் வந்து சொல்லிட்டு இருந்தார், தற்குறின்றது நம்ம சொல்லக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது, நம்ம அரசியல்படுத்தப்படணும். அவங்க என்ன பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட இளைஞர்கள் தான் அங்கே போயிட்டு இருக்காங்க, நம்ம அரசியல்படுத்தப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் மட்டும்தான் சரியாக பேசினாருன்றேன். இப்போ தற்குறின்னா இதே தற்கொலைகள் தானே உங்களை வந்து தொடக்க காலத்தில் திமுகவோட தொடக்க காலத்தில் பின்னாடி நின்றவரும் இளைஞர்கள் தானே. அப்போ அவங்களுக்கு அது பவர் தெரியுது. ஆகா, நம்ம வந்து திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது எப்படி மாணவர்களும் இளைஞர்களும் திமுகவை வந்து ஆட்சி பீடத்தில் ஏற்றினாங்களோ அதே மாதிரி இப்போ தாவேக்கால பெரிய இளைஞர்களும் பெண்களும் பெரிய பட்டாளம் இருக்குது. இந்த பட்டாளம் எடுத்து போய் அவங்கள வந்து ஆட்சி பீடத்தில் அமர வச்சிரும். அப்போ அவங்கள சிறுமைப்படுத்தணும், அவங்கள வந்து இழிவுபடுத்தணும் அப்படின்ற வெறுப்போடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அது. அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நுட்பம் தான் அது. இதை இவங்களை இப்படி அசிங்கப்படுத்தணும் அப்படின்றது. பட் இளைஞர்கள் நீங்கள் அவங்கள தற்கொலைன்னு சொல்ல உங்கள் மேலே வெறுப்பு தான் அவங்களுக்கு இன்னும் அதிகமாகும். இப்போ 10 மடங்கு விஜய்க்கு தீவிரமாக இருந்தனா இப்போ வந்து நீங்கள் வந்து 100 மடங்கு 50 மடங்கு ஜாஸ்தி ஆகும். இன்னும் பண்ண 100 மடங்கு விஜய் மேலே விஜய்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இன்னும் அவனை நீங்கள் தயார்படுத்துறீங்க. அதுதான் வந்து எண்ட் ரிசல்ட்டாக போய் முடியும். இப்போ திமுக ஆரம்பமான பச்சை பஸ் மொழி போராட்டங்களாட்டும் இளைஞர்களாக இருந்தால் அப்போ இதே மாதிரி விமர்சனம் தான் வச்சாங்க. அப்போ அவர்கள் மீது இதே மாதிரியான விமர்சனங்கள் தானே காங்கிரஸால் வைக்கப்பட்டது. எந்த மாதிரி அப்போ எந்த மாதிரி ஸ்லோகன்? அப்போ ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்களாம் ரவுடி பசங்க, இவங்க வந்து வன்முறையாளர்கள், இவங்க வந்து என்ன சொல்கிறது, சமுதாயத்தை பிரிக்கிறாங்க, நாட்டை பிரிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் தான் அவங்க மேலே அன்னைக்கு வைக்கப்பட்டது. அதற்கப்புறம் எம்ஜிஆர் வந்து கட்சியை ஆரம்பித்து அவர்கள் மீது அவர் பக்கம் பெரிய இளைஞர் கூட்டம் போகும்போது அப்போ இதே மாதிரி பாலிடிக்ஸ் வந்து எஜுகேட் ஆகாமல் ஒரு மொமெண்ட்ல அப்படி கிளர்ந்து எழுந்த மாதிரி இருந்தாங்களா? இல்லை புரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க? இல்லை, எப்போதுமே நான் படித்த கல்லூரிக்கு இப்போ போனோன்னு வைங்களேன், நான் என்ன சொல்லுவேன், மச்சி அப்போல்லாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ நல்லவங்களா இருந்தானுங்க, டீசெண்டாக, இப்போனா எல்லாம் அறிவில்லாத பசங்களாக இருக்கானுங்க, இப்படி தான் நம்ம வந்து சொல்லுவோம். இது நம்மளுடைய இயல்பு. எப்போதுமே நம்ம வாழ்ந்த காலம் வந்து நல்ல காலம் அப்படின்றது நினைக்கிற ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்குது. ஆனால் எப்போதுமே இளைஞர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. ஓகே, அப்போதும் அப்படி தான் இருந்தாங்க, இப்போதும் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ என்ன சொல்ல போனால் அதை விட இன்றைக்கி வந்து மோர் மெச்சூர்டாக இருப்பாங்க.
அன்னைக்கு இருந்த அறிவியல் வளர்ச்சி வேறு, இன்னைக்கு இருக்கிற அறிவியல் வளர்ச்சி வேறு. அன்னைக்கு இருந்த படிப்பறிவு கல்வி அறிவுன்றது வேறு, இன்னைக்கு இருக்கிற கல்வி அறிவுன்றது வேறு. இல்லை ஊர்லேயே கூட சொல்லுவாங்க முன்ன மாதிரி காலம் இப்போ எப்படி இருக்குது, முன்ன மாதிரி இல்லை இப்போ சீரழிஞ்சிருச்சு அப்படிதான். அதே இது நம்ம இயல்பு. ஆனால் இதை வந்து ரொம்ப வெறுப்பாக இவங்க மேலே கொட்டும் போது, எப்போதுமே என்னை விட என் மகன் வந்து புத்திசாலியாக தாங்க இருப்பான். கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு இருந்த உலக எக்ஸ்போஷரை விட எனக்கு அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? நான் வந்து எங்கள் அப்பா இந்த அதிகபட்சமாக ஒரு சென்னை வந்திருப்பாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரிஞ்ச பெரிய நகரம். நான் வந்து பல நாடுகளுக்கு போயிருக்கேன். அப்போ எங்கள் அப்பாவை விட நான் கொஞ்சம் எலிவேட் ஆகி தானே இருப்பேன். அதே மாதிரி தான் என்னுடைய குழந்தைகளும் என்னை விட எலிவேட் ஆகிருப்ப தானே இருப்பாங்க. இதுதானே பேசிக்கு. அப்போ இதை புரிஞ்சுக்காம அவங்கள தற்கொலைன்னா அவன் எப்படி தற்கொலை ஆவான்? அவன் ஏன் தற்கொலைன்னா அவன் என்ன செய்யணும்? தற்கொலைன்னா எல்லாரும் உட்காந்து கட்டுரை எழுதிட்டு இருக்கணுமா? இல்லை எல்லாரும் உட்காந்து பொலிட்டிக்கல் தியரி பேப்பர் எழுதிட்டு இருக்கணுமா? அப்படின்னு தான் திமுகவில் இருக்கிற எல்லாருமே பொலிட்டிக்கலி எல்லா பொலிட்டிக்கல் ஃபிலாசபர்ஸா சொல்ல முடியாது இல்லை. அப்போ தலைவர்களே சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி அவங்கள வந்து அசிங்கப்படுத்த முடியும்? அது விருப்பு தான். ஆஹா நம்ம அடிமடிக்கே ஆப்பு வருதுரா அப்படின் போது அது வெறுப்போட உச்சம் தான். அது நல்லா எலிடன் சொன்ன பாயிண்ட் ஒரு நல்ல வேல்யூட் பாயிண்ட். அந்த மூமெண்ட்டை நோக்கி போவாங்களா இல்லை புத்திசாலிகளுக்கு அங்கே எங்க வேலை? அப்படி திமுக இளைஞர்களை தன் பக்கம் இது வந்து ஒரு பெரிய கான்ஸ்பிரசிங்க. நான் படிக்கும்போது எங்கள் கல்லூரியில் தேர்தல் நடந்தது. எலெக்ஷன் கண்டிப்பாக எலெக்ஷன் நடக்கும். பச்சைபாஸில் நடக்கும், பிரசிடென்சியில் நடக்கும், அதுக்கப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நடக்கும், நியூ காலேஜில் எல்லா காலேஜ்லையும் நடக்கும். அது ஒரு 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 அது ஆக்சுவலாக ஒரு அசம்பிளி எலெக்ஷன் மாதிரியே காலேஜுக்குள்ளே நடக்கும். ஒரு டிசிப்ளினுக்கு வருவாங்க. நோ அங்கே அரசியல் பேசுவாங்க. டிஎம்கே சார்பாக மாணவர் அணியில் ஒருத்தன் போட்டி போடுவான், ஏடிஎம்கே போட்டி போடுவான், தனி சுயேட்சையாக ஒருத்தன் போட்டி போடுவான், எஸ்எஃப்ஐ இந்த மாதிரி எல்லாருமே போட்டி போடுவாங்க. அப்போ அது வந்து அங்கே வந்து தேர்தலேருந்து வெற்றி பெற்று ஒரு லீடர் வரான்னா அவன் அடுத்தது காலேஜ் முடித்த பிறகு நேராக எந்த கட்சியிலேருந்து ஜெயிக்கிறானோ அவன் அடுத்தது நேராக அந்த கட்சிக்கு உள்ளே போயிடுவான். அப்படி வந்தவர்கள்லாம் இன்றைக்கி திமுகவில் இருக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்லேருந்து செலக்ட் ஆகி கட்சியில் ஷைன் ஆகிறது தான். ஆனால் இப்படியே நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு எங்கே யார் முன்னேற முடியாதுன்னா உங்கள் வாரிசுகள் முன்னேற முடியாது. புரியுதுங்களா? அப்போ உங்களை வாரிசுகளை முன்னேற்றணும்னா தலைவர்களை இங்கே வெளியிலேருந்து உருவாக்கக்கூடாது. அப்போ அதன் அடிப்படையில் தான் இங்கே உள்ள கல்லூரிகள் எல்லாம் தேர்தல் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. ரெண்டாவது, அதிக அளவிலான இன்ஜினியரிங் காலேஜ் போகும்போது அவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, தேர்தல் இந்த காலேஜ் எலெக்ஷன் ரவுடி பசங்க பண்ணுறது, அதில் வந்து அது பண்ணவே கூடாதுன்ற மாதிரி அவங்கள ஒதுக்கிட்டாங்க. அப்போ மூன்றாவது, இந்த கல்லூரிகள்லேயும் எலெக்ஷன்ஸை ரத்து பண்ணியாச்சு. நான்காவது ரீசன் வந்து நம்ம கோர்ஸ் இருக்கு இல்லையா, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, லிட்ரேச்சர், தமிழ், அதாவது லிட்ரேச்சர் போத் இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இது மாதிரி படிப்புகள்லேருந்து ஈவன் இங்கேருந்து தான் வந்து அதிகமான ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் உருவாங்க. ரைட்டுங்களா? அப்போ அந்த படிப்புகளெல்லாம் இது வந்து அறிவே இல்லாத படிப்புன்ற மாதிரி அதையும் ஒதுக்கியாச்சு. அப்போது ஒரு எலெக்ஷனுமே இங்கே அரசியல் குறித்த விழிப்புணர்வோ ப்ராக்டிஸோ காலேஜ் லைஃப் சுத்தமாக இல்லாத போது அப்போ அவன் வந்து அதை உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் எல்லாத்தையும் பேன் பண்ணிட்ட பிறகு அதன் காரணமாக தான் மற்ற கட்சிகள் வளருது. இப்போது நாம் தமிழர் பின்னாடி இருக்கிறது யார்? இளைஞர்கள் தான் பெரும்பாலும். அப்போ இளைஞர்களை நீங்கள் நாம் தமிழருக்கு அனுப்புனது யார்? இங்கே உள்ள திமுகவும் அதிமுகவும் தானே. அவங்க அரசியல் சரியாக பண்ணியிருந்தாங்கன்னா, இளைஞர்களை ஈர்க்கிற வகையில் நடந்திருந்தாங்கன்னா, இளைஞர் ப்ராப்பரான ஒரு இளைஞரணி தலைவராக போட்டாங்கன்னா இப்படியெல்லாம் நடக்காது இல்லையா? இடதுசாரி இயக்கங்கள்ல எஸ்எஃப்ஐயா இருக்கட்டும், மற்ற இயக்கங்கள் மாணவ சங்கத்தை போராட்டம் பண்ணால் கூட அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இன்னும் ப்ரொஃபஸர்ஸ் வச்சு மிரட்டுறாங்க, நீ பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுன்னும் போது இயல்பாகவே இந்த மாதிரியான கட்சிகள் கொடுத்து அடாப்ட் ஆகும். அப்போ விஜய் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை கூட்டிகிட்டு வராரு. அவர் பின்னாடி அரசியலுக்கு தானே போகிறாங்க. அவனை சினிமா பார்க்குறத இப்போ விஜய் பின்னாடி போகிறாங்க. சினிமா நடிகராக இருந்த விஜயை விட தாவேக தலைவராக மாறிய விஜய்க்கு தான் அதிக கூட்டம் போகுது. கண்டிப்பாக, நிச்சயமா. அப்போ அவருடைய அரசியல் பிடிச்சிருக்குன்னு போகிறாங்க. அவங்களுக்கு வயிற்றுச்சுன்னா இவங்க தற்குறின்னு சொல்லி கத்திட்டு. ஆனால் சீமான் பக்கம் ஒரு பக்கம் போனாலையும் இந்த அளவுக்கு தற்குறின்ற வாதம் பெருசு பூதகரமாக பேசுனதே இல்லை. ஆனால் விஜய் பக்கம் போகும்போது அந்த வாதம் கொஞ்சம் அழுத்தமாக போயிட்டு இருக்கு. மாசுங்க. இந்த கம்பேர் சீமான் பக்கம் போகிறாங்க, விஜய் பக்கம் பெரிய அளவில் போகிறாங்கல்ல, அதுதானே இவங்களுக்கு பாதிப்படையும். எது பாதிப்பு கொடுக்கும்? பெரிய அளவில் போகும்போது தானே பாதிப்பு கொடுக்கும்.
பெண்கள் அவரை நோக்கி போகிறாங்க. அந்த பெண்களை எல்லாம் மீம்ஸ்ன்ற பேரில் இவங்க திட்டிட்டு இருக்காங்க, கிண்டல் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அடிப்படையாக இங்கே வந்து அவங்களுடைய கோட்டை வந்து அசைக்கப்படுது. ஆனால் தற்கொலைன்னு சொல்லி இவங்க அந்த திரும்ப இளைஞர் விமர்சனம் பண்ணுறதுனால இவங்களுக்கு இன்னும் லாஸ் தான் ஆகும். யங்ஸ்டர்ஸ் திரும்ப இவங்களுக்குள்ள வரவே மாட்டாங்க. அதான் உண்மை. ஆனால் இது உணர மாட்டாங்களா? ஏன்னா நம்ம சாதாரண ஒரு பாமர மக்கள் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாம் படித்த மேதாவிகள் இப்போ உணர்ந்தா கூட இது டூ லேட். ஓகே, ரொம்ப லேட்டு. கை மீறி போன பிறகு நான் இப்போ இளைஞர்களே வாருங்கள் நான் அரசியல் படுத்துறேன்னு சொன்னா போடான்ட்டு போயிடுவான் பாட்டுக்கு. ஆனால் தாவேக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்கும்ல. இந்த இளைஞர்கள் வந்திருக்காங்க, நாம எப்படி ஆரம்ப கட்டத்தில் திராவிட கட்சிகள் ஒரு இயக்கப்படுத்தினாலும் அது மாதிரி நம்ம பண்ணணும் ஒரு பொறுப்பு டைம் இருக்கும்ல. இப்போதானங்க அவங்க கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் தான் ஆச்சு. இப்போ என்ன டெய்லி பொலிட்டிக்கல் கிளாஸை நடத்த முடியும்? அப்படிலாம் நடத்த முடியாதுல்ல. சரி, மக்கள் விஜயை நம்புகிறாங்க, அந்த ட்ரஸ்ட் தான். அந்த ட்ரஸ்ட்டுக்கு விஜய் இப்படி நடந்துக்கிட்டா போதும். அதே மாதிரி வாரிசு அரசியலை பற்றியும் சொல்கிறாங்க, ஊழல் பொதிந்து கிடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே சமயம் அந்த கூட்டத்தில் அறிவு திருவிழா கூட்டத்தில் மதிமாறன் எழுத்தாளர் பேசினார். வாரிசு அரசியல்னு சொல்கிறாங்கல்ல, வாரிசு அரசியல் கிடையாது, மக்கள் தான் விருப்பப்பட்டு அழைச்சாங்க. யார? உதயநிதியை அழைச்சாங்க, அவராலாம் போல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எப்படி அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாருங்க. சரி, வாரிசு அரசியல் உதயநிதியை விட தகுதியானவர்கள் அங்கே இல்லையா? இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. நீங்கள் வந்து உதயநிதியை போட்டி போடாமல் வச்சுட்டு வேற யாராவது இப்போ துணை முதல்வருக்கு அங்கே உள்ள எம்எல்ஏக்களுக்கு இப்போ எல்லாமே தேர்தல் வச்சு தானே உள்கட்சி தேர்தல்னு ஒன்று நடக்கும்ல, அது நடக்குதாங்க. அப்படியே நடந்தாலும் அது அந்த ஸ்பிரிட்டோட நடக்குதா? இப்போ நான் உள்கட்சி தேர்தலுக்கு இப்போ இளைஞரணி செயலாளர்னு வச்சுங்களேன், இளைஞரணி செயலாளருக்கு நான் திமுகவில் இருக்கேன், நானும் போட்டி போடுறேன். அதே போட்டிக்கு உதயநிதி ஸ்டாலின் போட்டி போடுறாருன்னு வைங்களேன், யார் ஜெயிப்பா? அப்வியஸாக அவர் தானே ஜெயிப்பார். ஏன்னா அவர் வந்து முதல்வருடைய பையன் இல்லாத இன்னொரு உதயநிதி போட்டு உண்மையிலே திறமையான இன்னொரு பையனும் போட்டி போட்டால் யார் ஜெயிப்பா? யார் கட்சியில் அதிக பரிச்சயமோ, யார் திறமையானவர்னோ அந்த கட்சிக்காரங்க நம்புறாங்களோ அப்படி தானே பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி சிஸ்டம் இங்கே இருக்குதா? அதெல்லாம் இல்லைல்ல. அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவர்கிட்ட வந்து இளைஞரணி செயலாளருக்கு அவர் ஒருத்தர் தான் போட்டியே போடுவார். அப்போ ஓட்டு எதுக்கு போட்டணும்? அதே மாதிரி தானே துணை முதல்வர்ன்ற பதவி அவருக்கு கொடுக்கப்பட்டது தானே. ஓகே, அவர் சேப்பாக்கில் வேற கேண்டிடேட்டே இல்லையா? அந்த கேண்டிடேட்டில் எத்தனை பேர் போட்டி போடணும்னு டிக்கெட் போட்டாங்க? அவங்க எல்லாரையும் வந்து இன்டர்வியூ பண்ணி இல்லை உதயநிதி தான் பெஸ்ட் கேண்டிடேட்னு அப்படி முடிவு செய்யப்பட்டுச்சா? அப்படின்னா இல்லைல்ல. அப்போ வாரிசு அரசியலில் அப்போ இவங்க வந்து இப்போ ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்ற மாதிரி மன்னராட்சியாகவே அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஏன் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்னா ஓரளவுக்கு இந்த அந்த பழைய முறையெல்லாம் தகுத்து ஒரு புதிய முறைக்கு. ஆனால் இப்போ துரைமுருகனே ராஜராஜ சோழன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் வைக்கிறதால எப்படி பார்க்க? ரைட்டுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்க வந்துட்டு சரி நம்ம வீழ்ந்து விடுவோம் தெரிஞ்சு போச்சு, சரி புகழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு புகழ். ஆனால் விஜயோட வளர்ச்சி கட்சிக்கு உள்ள இருக்கிற கட்டமைப்பு கொஞ்சம் சில சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு. என்ன சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு? எல்லா சைட்லயும் வந்து ஒரு ஓட் பேங்க் கூடி இருக்கு. மீனவர் பகுதிகளா இருக்கட்டும், யாருக்கு கூடி இருக்கு? தாவேக்கா கூடி இருக்கு. இது பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருநெல்வேலி இருக்கிற கடலோர பகுதிகள்லாம் கட்சி கொடி ஏதோ ஒரு இடத்துல ஏற்றிருக்காங்க. ஏன் ஏத்துறன்னு சொல்லி அவங்க கிட்ட ஃபைட் பண்ணியிருக்காங்க. இது எல்லா இடங்களும் சின்ன சின்ன விஷயங்கள். ஆட்டோ சங்கத்துல இருந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் மூவ் ஆயிருக்காங்க. இது அவங்க பெரிய சலசலப்பு ஏற்படுத்தியிருக்கு கட்சிக்குள்ள அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்லை, இது உண்மைதானே. இது ஏற்படுத்தாமல் எப்படி இருக்கும்? ஏற்படுத்தலாம் தான் பிரச்சனை. சார், விஜயோடைய வளர்ச்சி எல்லா அரசியல் கட்சிகளிலும் சலசலப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் எஸ்ஐஆர்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் பெரிய இதாக இருக்கு. ஆனால் இவர் போராடல, எதிர்ப்பு தான் தெரிவிக்காததோட கீழே ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருக்காரு. யாரு? தாவேக்கா விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க, பண்ணுவாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் ஒரு ஹைலைட் பண்ணாதான் இவர் ஒரு ஸ்டாண்டுக்கு வராரு அப்படி இல்லைங்க. எஸ்ஐஆர் அனைத்து கட்சி கூட்டத்திலேயே இவங்க வந்து தெளிவாக அது ஏன் கலந்துக்கலன்றதுக்கு ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. யார் கொடுத்தாங்க? தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அதிலே சொல்லியிருக்காங்க, நான் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏன் போகலன்னு ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. என்ன விளக்கியிருக்காங்கன்னா, பக்கத்து மாநிலமான கேரளா, அந்த கேரளாவுடைய மாநில அரசு தன்னுடைய சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க. என்ன தீர்மானம் நிறைவேற்றாங்க? எஸ்ஐஆர் எங்கள் ஊரில் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு அரசு தீர்மானம் நிறைவேற்றி அதை அனுப்புது. அதுக்கு மீனிங் என்ன? அரசே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பும்போது எலெக்ஷன் கமிஷன் அங்கேருந்து அவங்க கலெக்டர்லாம் அவங்க கையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு தான், நம்ம கேரளா கவர்மெண்ட்டோடு தான் ஒர்க் பண்ணணும். அப்போ அதற்கு போதிய ஒத்துழைப்பை யார் தடுக்கலாம்? அந்த அரசே தடுக்கலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சரி, எலெக்ஷன் கமிஷனர் வந்து அங்கேருந்து ஒரு ரெக்ரூட் பண்ணி இங்கே உள்ள கலெக்டரு
கலெக்டர் கீழே இருக்க தாசில்தாருக்கு கீழே உள்ள ஆர்டிஓ ஹூவர் இட் இஸ், அப்புறம் உள்ள கடைசியில் விஏஓ, இவங்களாம் சேர்ந்து தானே அந்த ஓட்டை சரி பண்ண இவங்களாம் அரசு அதிகாரிகள் தானே. அப்போ எங்கள் அரசே இதுக்கு வேணான்னு சொல்லியிருக்கும்போது நான் எப்படி ஒர்க் பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்பான். கரெக்டாக? இப்படி ஒரு முடிவை தமிழக அரசு ஏன் எடுக்கலை? ஏன் அனைத்து கட்சி கூட்டமாக ஆக்கி அதை கட்சியோடைய வேலையை மாற்றுறாங்க? அது பின்னாடி நோக்கம் என்ன சார்? அதான். அப்போ இது மறைமுகமாக நாங்கள் அரசு எதுக்கலைங்க. நீங்கள் வாங்க, எங்கள் கலெக்டர் எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவார், உங்களுக்கு எஸ்ஐஆரை சரி பண்ணி கொடுப்பாரு, எங்கள் ஐடி விங் கூட நீங்கள் பார்ட் டைமாக அதில் வேலை சேர்த்து வச்சிங்க, அப்படிலாம் பண்ணலாம். அரசு எதுக்காது, ஆனால் கட்சி தனியாக எதுக்கிட்டு கிடக்கும். புரியுதுங்களா? அப்போ இதுதான் அரசியல் பண்ணுறது. ஆல்ரெடி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மறைமுகமான உறவு இருக்குது அப்படின்றதெல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இதுதான். இதனால தான் விஜய் வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நாங்கள் போக மாட்டேன் அப்படின்றாரு. அதே நேரத்தில் அவர் சொன்னார், எல்லா இடத்துலையும் எல்லா தொகுதிகளிலும் எல்லா பூத் லெவல்லையும் நாங்கள் வந்து இதை வந்து போராட்டம் பண்ணுவோம். அதே நேரத்தில் அவங்களுக்கு வகுப்பெடுத்து இதை எப்படி சரி பண்ணுறதுன்றதையும் நம்ம சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்காங்களே. அப்புறம் இதை விட என்ன செய்யணும்? அதே மாதிரி பக்கா மாஸ் கட்சி அப்படின்ற மாதிரிலாம் அது வந்து ஆமாம், பர்ஃபெக்டான வேர்டு தானே. இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பேசினாதான் ஒர்க் அவுட் ஆகுன்ற மாதிரி அந்த ஸ்டேட் அப்படி இல்லைங்க. அது ஓகே, இளைஞர்களுக்கு பிடிச்ச மொழியில் பேசணும்ல. அதான் எழிலன்னு சொல்கிறாங்க, அவங்க பிடிச்ச மொழியில் பேசுங்க, ஜென்சிக்கு புரிஞ்ச மாதிரி பேசுங்க, அந்த இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். அதே சமயம் சார்லஸ் மார்ட்டின் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு, ரியல் அமாவாசை ஆதா அர்ஜுன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அது சும்மா பிளான்டட் பேட்டி. அது என்ன இருக்குது? அவங்க அப்படி ஒரு ஸ்லீப்பர் செல் வந்து டிஎம்கேவுடைய ஸ்லீப்பர் செல் ஆதவ் அர்ஜுன்னா அதை பற்றி எதுக்கு டிஎம்கே கவலைப்படணும்? நம்மால் தான் அவரு நமக்காக தாங்க அங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்னு இந்த ரகசியமாக தானே வைப்பாங்க. சரிங்களா? இட்ஸ் நாட் அ பிக் திங். அதே சமயம் காங்கிரஸ் வித் தாவேகா கூட்டணி போகும் அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் பல விஷயங்களில் பல ஊடகங்களில் பேசு பொருளாக இருக்குது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? பேசிகிட்டு இருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன். டெல்லி லெவலில் பேசுவாங்க. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, இந்த 3 ஸ்டேட்டையும் மையப்படுத்தி கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் கட்சி ஓரளவுக்கு டெவலப் ஆயிடுச்சு. தொடர்ச்சியாக ஒரு ட்வீட் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறதெல்லாம் இருக்குது. ஆனால் ப்ரெஸ் மீட் சந்திக்கலன்றது திரும்ப ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அப்போ அதே குற்றச்சாட்டாக தான் நானும் பார்க்குறேன். ஏன் ப்ரெஸ்ஸை இன்னும் தவிர்க்கிறாங்க அப்படின்றத எனக்கு புரியலை. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் விரைவில் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும், அதே மாதிரி அடிக்கடி சந்திக்கணும் அப்படின்றதும் நான் கோரிக்கையாக சொல்கிறேன். தாவேகா சைடில் இந்த பலவீனங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணால் கட்சின்னா கொஞ்சம் வேறு மாதிரி எக்ஸிக்யூட் ஆகுன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா? கட்சி அசச் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக தான் நாங்கள் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. சரி, இது செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த டெமோக்ரஸியில் 4ஆம் தூண் ப்ரெஸ்ஸு இல்லைங்களா? அப்போ அந்த 4ஆம் தூணுக்கு உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு இந்த டெமோக்ரஸியை மதிக்கிறீங்கன்றது உங்களுடைய ப்ரெஸ் மீட் தான் முடிவு பண்ணும். அப்போ இந்த டெமோக்ரஸியை நான் மதிக்கிறேன் அப்படின்போது நீங்கள் ப்ரெஸ் மீட்டையும் நடத்தி தானே ஆகணும். அந்த அடிப்படையில் ப்ரெஸ் மீட் அவாய்ட் பண்ணுறது டெமோக்ரஸி அவாய்ட் பண்ணுறது மாதிரி தானே. பல்வேறு அரசியல் தகவலை பண்ணிட்டு மற்றொரு சரி பண்ணிட்டு தேங்க்யூ. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.